வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஓட் பர்சன்டேஜ்லயும் தாவேக்கா தான் முதல்ல இருக்காங்க 34. இதுக்கு இந்த 34 இருக்கு இல்லையா, நடுவுல ஒரு புள்ளி வைங்க, 3.4% வரும்னு என்னுடைய கருத்து. அவர் நலத்திட்டங்கள் செஞ்சாரு, நன்மை செஞ்சாரு. ஆமா, சூர்யா கூட தான் 8000 பேரை நான் படிக்க வச்சிருக்கேன், வாழ்நாள் பெரிய சாதனைங்கிறாரு. ஏன் அப்ப தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா சூர்யா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? இப்போ ஒரு புதிய இளைஞர் கூட்டம் அந்த நலத்திட்டங்களோட நின்னுறணும், அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. நம்பிக்கைக்குரியவர்களா நீங்க மாறலேன்னு நான் சொல்றேன். இப்போ நீ என்ன சொல்ற, தொடக்க நிலையில இருக்கீங்க. தொடக்க நிலையில இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு ஆமாங்க. நீங்க பிரிகேஜி படிக்கும் போதே பிஹெச்டி முடிச்சுட்டு பேராசிரியரா போயிருவேன்னு சொன்னா நான் எப்படிங்க நம்ப முடியும்? சீமான அழிவு சக்தியா ஆக்க சக்தியாங்கிறது வேற கதை. ஆனா தெருவா போயிருக்காருல, அவர் போகாத ஊரே கிடையாதுல, எல்லா ஊர்லயும் போய் கத்துறாருல. நீ இன்னும் போகவே இல்லையே. சினிமாவில் மட்டும் சாத்தியம். திடீர்னு ஏன் ஒருத்தர் வரக்கூடாதா அப்படின்னா, திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேல ஜெயிக்கிறான், இப்போ ஒரு படம் டிராகன் படம் ஜெயிக்கிறான், இதெல்லாம் சினிமாவில் சாத்தியமாகும். திடீர்னு ஒரு நாள் எப்படிங்க கட்சி தலைவராகி முதலமைச்சர்? இல்ல, சீனியர் மினிஸ்டர்ஸுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது அளவுக்கு மீறியதா இருக்கு. இப்போது வரைக்கும் அதை இன்னும் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு, ஒரு சில அதிருப்திகள் உதயநிதி பக்கம் இருக்கு. அதிருப்தி இல்ல, கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவர் ஒரு புதிய பாதை கொள்வார். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு இளைஞர் அதுக்கு முதல்ல ஒரு ஒத்துழைக்க மாட்டார். நாகேந்திரன் ஒரு வலிமை மிக்க தலைவராக ஆக விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சியாகவும் இருக்கலாம். யாரோட முயற்சியா இருக்கலாம்? அதிமுக முயற்சியாக கூட இருக்கலாம். அப்போ நயினா நாகேந்திரன் ஸ்கிப் பண்ணிட்டு நெல்லையில ஒரு அதிமுக வேட்பாளர் களம் இறக்கிடுவார் எடப்பாடி. ஏன் இறக்க முடியாதா? நிச்சயமா இறக்க முடியாது. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி மும்பையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சர்வே எடுத்திருக்கிறதா ஒரு முடிவுகள் வெளிவந்திருக்கு. அதுல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் தனித்து போட்டியிட்டா உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில வந்த முடிவுகள் பார்த்தோம். அதாவது தாவேகாவுக்கு 95 105 சீட்டுகளும், திமுகவுக்கு 75 to 85, அதிமுகவுக்கு 55 65 சீட்டுகள்னு கொடுத்திருக்காங்க. முதலிடத்துல இதுல தாவேக்கா இருக்கு. ஓட் பர்சன்டேஜ்லயும் தாவேக்கா தான் முதல்ல இருக்காங்க 34, திமுக 30, 27 அதிமுக. விஜயோட ஓட்டு சதவீதம் எவ்வளவு அவங்க கணக்கெடுப்புல? அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 34.55, திமுகவுக்கு 30. இதுக்கு இந்த 34 இருக்கு இல்லையா, நடுவுல ஒரு புள்ளி வைங்க, 3.4% வரும்னு என்னுடைய கருத்து. 34க்குலாம் வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நின்று ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு கூட அந்த தெருவில் அந்த வேட்பாளர் அறிமுகமாயிருக்கணும், அந்த ஊருக்காரராக இருக்கணும், அவருடைய நடவடிக்கை மேலே அந்த தெருக்காரங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். இவன்கிட்ட போனால் நம்ம பஞ்சாயத்தை சொன்னோம்னா, ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா தீர்த்து வைப்பாங்கிறதுக்கு போல இவன் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கூடாதுங்கிற அளவுக்கு நம்பகத்தன்மைக்குரியவராக இருக்கணும். நீங்கள் விஜய் ரசிகர்களாக இருக்கிறவன் திடீர்னு அவர் பிரச்சார வேனில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மரக்கலை மேலே ஏறி டபார்னு ஒருத்தன் கீழே குதிக்கிறான். பார்த்தீங்களா அந்த வேடிக்கைலாம்? மேலே மரக்கல் இருந்தால் அது மனிதன் குரங்கிலிருந்து தான் தோன்றினான் அப்படின்னு டார்வின் தத்துவத்தை கொஞ்சம் பேர் நம்பாமல் தெரியினான். ஏன் நான் நம்பணும்னு கேட்குறான். ஏன்டான்னு கேட்டால், எல்லா குரங்குமே மனுஷனாக இருக்கணும்ல, எப்படி அது உண்மையாக இருந்திருந்தா பரிணாம வளர்ச்சியில் பாதி ஏன் குரங்காவே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அது பூரா பாதி பூரா குரங்குலையும் சேராமல் மனுஷன்லையும் சேராமல் தாவேக்கால சேர்ந்துருச்சாங்கிற மாதிரி மேலே ஏறி குதிச்சானா குதிக்கிறியா? டேய் சீட்டை உடைச்சிடாத, டேய் கரண்ட் கம்பி மேலே ஏறி தொங்கிடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ முதல்ல ஒரு சினிமா நடிகன் என்பவர் நம்ம மாதிரி ஒரு மனிதன் தானே. நம்ம லென்ஸை போட்டு லைட்டை போட்டு அவனை பிரம்மாண்டமாக காட்டி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவன் ஆடுறான் பாடுறான் துப்பாக்கி சுடுறான், எத்தனை துப்பாக்கி சுட்டாலும் தப்பிச்சு ஓடியாரான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை காட்சியில் வியப்பதற்கான ஒரு கேரக்டரை ஒட்டுமொத்த நிஜமான பிரச்சனைகளை, கற்பனையான பிரச்சனையை தீர்க்கிறது வேற, நிஜ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கான ஒரு தலைவராக அவர் தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவருடைய ரசிகர்கள் அவரை கொண்டாடுகிறார்கள். அவருக்கு கோட்டு படம் வருது அல்லது ஜனநாயகன் படம் வருது, திரையரங்கம் நிரம்பி வழிகிறது, அவருக்கு பின்னாடி இளைஞர்கள் கூடுகிறார்கள். இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன்.
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவர் பின்னால் நிற்கிறார்கள் என்பது ஒரு அபத்தமான பொய் கற்பனை. இல்ல சார், நீங்க சொல்றதுக்கு நேர்மாறான சில விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அவரு அபிஷியலா கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிறப்பயே சமூகம் சார்ந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சவங்க விஜயோட ரசிகர்கள். இப்ப கட்சியா தொடங்கியிருக்காங்க, அதுல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்கன்னு ஒவ்வொரு அமைப்பும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோடை காலத்துக்கு எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனைகள் நீங்க சொல்ற அந்த கம்பி மேல ஏறாது, அது பண்ணாது, இது பண்ணாது ஆனந்த் சொன்ன அதே மேடையில ஒவ்வொரு வீட்லயும் இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், இலவசமா செஞ்சு கொடுங்க, தெருலைட்டு போட்டு கொடுங்கன்னு என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. விஷயங்க அவர் என்ன சொல்றாரு, நீயா போய் கிராம தெருவுல லைட் எரியலைன்னா அந்த லைட்டை நீனே வாங்கி போடுங்கிற. உங்க இஷ்டத்துக்கு போய் நீங்க போஸ் மரத்துல ஏறி லைட்டை மாத்த முடியாது. அது மாத்தக்கூடாது. இருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு பஞ்சாயத்து போர்டு இருக்கு, அதுக்கு ஃபண்டு அலாட் பண்றாங்க அரசாங்கத்துல இருந்து, அதுக்கு இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் ஏறுறேன். நீ கண்டவனும் போய் ஏறினா சரக்கை போட்டு போய் லைட்டை திருக்கிறோம்ட்டு இவன்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டானா யார் பொறுப்பேற்றுக்கிறது? உயிருக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? நஷ்டேடு யார் கொடுக்குறது? அரசாங்கம்ல கொடுக்கணும். முதல்ல அதுவே தவறானது. எல்லாத்துக்கும் முறைப்படுத்தப்பட்டது இருக்கு. நீங்க பயிற்சி பெற்றவன் ஒரு வேலையை செய்கிற போதே பாதி ஃபெயிலியர் ஆயிடுறான். நீங்க என்னன்னே தெரியாம நீ வாட்டுக்கு போய் தெருவில் இருக்கிறவனுக்கு போய் நீ லைட்டை மாட்டி விடுன்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது. அதை கூட முறைப்படுத்தி தான் செய்யணும். அப்படி செய்ய முடியாது, இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. தெருவிளக்கு உங்க வீட்டில் இருக்கிற பல்பை நீங்க மாத்துறதும் தெருவில் இருக்கிற பல்பை மாத்துறதும் ஒன்றும் கிடையாது. அப்போ சிஸ்டமேட்டிக்காக என்ன இயங்குது, என்ன இங்கே நடைமுறையில் இருக்குங்கிறதே முதல்ல தெரியாத அறியாத ரொம்ப ஒரு அடிப்படை அறிவில்லாத பேச்சு அதெல்லாம். அப்புறம் அவர் நலத்திட்டங்கள் செஞ்சார், நன்மை செஞ்சார். ஆமாம், சூர்யா கூட தான் 8000 பேரை நான் படிக்க வச்சிருக்கேன், வாழ்நாள் பெரிய சாதனைங்கிறாரு. அகரம் ஃபவுண்டேஷன் 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்காங்க. 8000 பேருக்கு நான் உருவாக்கியிருக்கேன்னு தைரியமாக சொல்கிறாரு சூர்யா. இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக சூர்யா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? அவருக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா? அப்போ நலத்திட்டங்கள் செய்பவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் பெரிய ஆள் ஆகணும்னா லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறவன் பூரா சட்டமன்ற உறுப்பினராக எம்பி எம்எல்ஏ ஆயிருக்கணும்ல, மந்திரி ஆயிருக்கணும்ல. லயன்ஸ் கிளப்காரன் எல்லாமே செய்கிறான்ல, ரத்த தானம் கொடுக்குறான், உதவி செய்கிறான், நலத்திட்டங்கள் செய்கிறான், எத்தனை அமைப்புகள் செய்கிறாங்க தெரியுமா? அப்போ ஒரு புதிய இளைஞர் கூட்டம் அந்த நலத்திட்டங்களோட நின்றுணும், அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நம்பிக்கைக்குரியவர்களா நீங்கள் மாறலேன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னும் நீ முட்டையாகவே இருக்க கோழி ஆகலைன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ முட்டை கோழி ஆகக்கூடாதான்னு நான் எங்கே சொன்னேன்? நீ அது ஆகவே இல்லைங்கிறேன் நான். இப்போ நீ என்ன சொல்ற, தொடக்க நிலையில இருக்கீங்க. நீங்க தொடக்க நிலையில இவ்வளவு விமர்சனங்கள் இவ்வளவு. ஆமாங்க, நீங்க பிரிகேஜி படிக்கும் போதே பிஹெச்டி முடிச்சுட்டு பேராசிரியரா போயிருவேன்னு சொன்னா நான் எப்படிங்க நம்ப முடியும்? பிரிகேஜில இருந்து நீங்க எல்கேஜிக்கு வாங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வரக்கூடாதுன்னு சொல்லலையே, படிப்படியா படிங்க, எலிமெண்டரி ஸ்கூலையாவது கம்ப்ளீட் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். அரசியல்ல இப்பதான் தொடக்க புள்ளியில இருக்காங்க. அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை தாண்டி அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாரு. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடியோட ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களையும் விட மேலே. நான் என்ன சொல்கிறேன், சீமான் 15 வருஷமாக கத்திட்டே கிடக்காப்புல. அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் பெரியார் மேடையில் கத்துறாப்புல. பெரியார் கருத்தை பரப்புறதுக்கு 15 வருஷம், பெரியாரை அழிக்கிறதுக்கு ஒரு 15 வருஷம், 30 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு சீமான் அழிவு சக்தியா ஆக்க சக்தியாங்கிறது வேற கதை. ஆனால் தெருவா போயிருக்காருல, அவர் போகாத ஊரே கிடையாதுல்ல, எல்லா ஊர்லையும் போய் கத்துறாருல. நீ இன்னும் போகவே இல்லையப்பா பாதி ஊருக்கு. விஜய் இன்னும் எத்தனை ஊருக்கு போயிருக்காரு? போகவே வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய சமூக வலைதள உலகத்துல நாங்க இங்க இருந்தே கூட பிரச்சாரம் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சா வாட்ஸ்அப்ல நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் போடுறதான். கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. இன்னும் கிராமத்துல பத்திரிக்கை நேரம் வைக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? வாட்ஸ்அப் வந்துருச்சுங்கிறக்கா விடுறாங்களா எல்லாரும்? வாட்ஸ்அப்ல அனுப்புனாலும் வர்றவன் கொஞ்சம் பேர் இருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. இன்னும் கல்யாண பத்திரிக்கையில என் பேரை போடலை. கல்யாண பத்திரிக்கையில பொண்ணு வேற போடணும், மாப்பிள்ளை வேற போடணும், பெத்த தாய் தகப்பன் பேரை போடணும், மற்றவன் பேர் எதுக்கு போடணும்? ஒரு லிஸ்டே அடிக்கிறானா இல்லையா? கிராமங்களில் தென் மாவட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை விட அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். தாய் மாமே, அவருக்கு சித்தப்பா அவர் முறை சேர்ந்தவன், பெரியப்பா வகையை சேர்ந்தவன், அவருக்கு அன்னை முறையை சேர்ந்தவன், மதினியா யாரு, கொழுந்தியா யாரெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. குடும்ப வரலாற்றினுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தையுமே அவங்க எழுதுறாங்க, பத்திரிகையிலேயே எழுதுறாங்க. வாழ்க்கை முறைங்கிறது வேற. எல்லாருமே புரிந்து கொண்டு விட்டார்கள், எல்லாருமே வாட்ஸ்அப்பை அறிந்து கொண்டு விட்டார்கள்னா இன்னும் பட்டன் போன் வச்சிருக்கிறவனெல்லாம் எதுல செப்பிய? வெறும் பட்டன் போன் வச்சிருக்க நம்ம பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஹலோ அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுக்குமே யூஸ் பண்ண தெரியாது, மெசேஜ் அனுப்ப தெரியாது, வாட்ஸ்அப் பார்க்க தெரியாதுன்னு சொல்றவங்க எவ்வளவு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அவனால கணக்கு எடுத்தீங்கன்னா விஜய் ரசிகரோட அதிகமா இருக்கான். அப்போ இது மாதிரியான சர்வே முடிவுகள் அப்படிங்கறது எப்படி பாக்குறது? அவங்க அதாவது சர்வே முடிவுகள்ங்கிறது அவங்க காசு கொடுத்து சர்வே முடிவுகளை அறிவிச்சவங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா? லயோலா கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்புங்கிறாங்க, உண்மையிலேயே போய் எடுக்கிறாங்க. அது பொய் கிடையாது, டுபாக்கூர் கிடையாது. அதை பேரை சொல்லிக்கிட்டு அதே மாதிரி டுபாக்கூர் ஐட்டங்களும் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரியே சாயல்ல கொஞ்சம் பேர் எடுப்பான். சொல்றது அது பூரா என்னன்னா பேக்கேஜ். அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிடுவாருமே அவர் குரூப். அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக முடியல, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆக முடியல, கட்சி கரையேறலை என்னன்னா உடனே என்ன பண்ணுவான்? அத்தனை சதவீதம் வாங்கினாங்க, இத்தனை சதவீதம் வாங்கினாங்கம்மா.
இதே வேலையாக கொஞ்சம் பேர் அலைகிறாங்க. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அடுத்து முதலமைச்சர் ஆயிடுவாருங்கிற நம்பிக்கையில் தானே மக்கள் நல கூட்டணியில் அறிவிச்சாங்க முதலமைச்சர் வேட்பாளராக. அறிவிச்சவங்க யாராவது அரசியல் தெரியாத ஆள் அறிவிச்சாங்களா? வைகோ இருந்தார், திருமாவளவன் இருந்தார், முத்தரசன் இருந்தார். யாராவது அரசியல் தெரியாதான்னு சொல்ல முடியுமா? முத்தரசனுக்கு அரசியல் தெரியாதுங்க, வைகோக்கா அது ஒன்றுமே தெரியாதுங்க, அப்போ சொல்ல முடியுமா யாராவது? எல்லா அரசியலில் வந்து பல அரை நூற்றாண்டுகள் அரசியல் கண்டாலும் தானே அவங்களால என்ன செய்ய முடிஞ்சு? அப்போ நீங்க சொல்ற மாதிரியான கணக்குகள் பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு முறை எதிர்க்கட்சி தலைவரா இருந்த விஜயகாந்த் அடுத்த முறை முதல்வர் ஆகாருங்கிற நம்பிக்கையில அவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் முதல்வர் ஆவாருன்னு சொல்றாங்கல்ல, அப்ப ஏன் விஜயை நம்ப மாட்டாங்க? அதான் நானும் சொல்றேன். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, அவர் மக்களோட தான் கூட்டணி, ஆண்டவனோடையும் மக்களோடையும் தான் கூட்டணின்னு சொன்னாரு. அவர் படிநிலையில பாருங்க, அவர் வேலை திட்டம் வச்சு அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி போகும், தனிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆகல, அதிமுகவோட கூட்டணி போய் எதிர்க்கட்சி தலைவரானார். அதுக்கு அடுத்த கட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. தேமுதிக எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வருங்கிறதுனால தான் யாரையுமே மதிக்காத ஜெயலலிதாவே தேமுதிகவை கூட்டு பேச வேண்டிய நிலைமை வந்துச்சு அந்த காலத்தில். அன்னைக்கு வந்து தவற விட்டுட்டாங்க திமுகவில். ஸ்டாலின் வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. தேமுதிகவோடு அன்று கூட்டணி கண்டிருந்தால் திமுக தான் வென்று இருக்கும், வந்து எடப்பாடிலாம் பின்னாடி வந்திருக்க மாட்டார். ஜெயலலிதா மரணத்துக்கு பின்பு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியல் வீழ்ச்சியெல்லாம் தொடங்கி இருக்காது. தேமுதிகவின் கைகளிலே அந்த விளையாட்டு இருந்துச்சுல, அந்த ஆயுதம் இருந்துச்சா இல்லையா? நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்திங்கிற ஒரு ஆயுதம் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு இருக்கா? 1% வாக்கு, 1.5% வாக்குக்கு மேலே தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்லை, ராஜ்யசபா கொடுக்க முடியாதுன்னு அதிமுக சொல்லுதா இல்லையா? எந்த அதிமுக? எதிர்க்கட்சி தலைவராக ஆக்குவதற்கு காரணமாக இருந்த அதிமுக ஒரு ராஜ்யசபா தருவதற்கு இன்னைக்கு ஒப்புக்கொள்ளவில்லைன்னா வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சா இல்லையா? அப்போ விஜய் வந்து இப்ப வரைக்கும் அன்டெஸ்டட் தானே சார். அவர் அன்டெஸ்டடா இருக்கும் பொழுது அவர் ஒண்ணுமே வரமாட்டாரு, இதுதான் 3.4% தான், அதை விட்டு தாண்டிட மாட்டாருங்கிறது நம்ம உறுதியா சொல்லிட முடியாதுல்ல. 10 வாங்கலாம், 15 வாங்கலாம். அது சசிகுமாருக்கு வந்து வரிசையா படம் தோற்றுக்கொண்டே இருந்துச்சு. திடீர்னு வந்து அவருடைய எல்லா படமும் அட்டர் பிளாப் ஆகிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அயோத்தின்னு ஒரு படம் ஓடிருச்சு. இப்போ வந்து அவருக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிருச்சு. இது சினிமாவில் மட்டும் சாத்தியமாகும். திடீர்னு ஏன் ஒருத்தர் வரக்கூடாதா? அப்படின்னா திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடேல ஜெயிக்கிறான், இப்போ ஒரு படம் வந்து டிராகன் படம் ஜெயிக்கிறான், இதெல்லாம் சினிமாவில் சாத்தியமாகும். திடீர்னு ஒரு நாள் வந்து எப்படிங்க வந்து கட்சிக்கு தலைவராகி முதலமைச்சர் ஆக முடியும்? ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சினிமா என்பது ஒரு கற்பனை. ஒரு கற்பனையை நீங்கள் 2 மணி நேரம் வந்து ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கில் வந்து ரசிப்பது நகைச்சுவையாக இருக்குது, பாட்டு பாடுறாங்க, சிரிக்கிறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, கிளைமாக்ஸ் இருக்குது, உருக வைக்கிறாங்க, திடீர்னு வந்து கனவு காட்சியில் போய் சுவிட்சர்லாந்தில் பாட்டு பாடிட்டு வர்றாங்கிறத கைதட்டுறதுங்கிறது வேற. நிஜ வாழ்க்கையில் சினிமாவில் வந்து ஒரு முறை சொன்னால் 100 தடவை சொன்னது மாதிரிமாங்கல்ல. ரஜினிகாந்த் படத்தில் டயலாக் இருக்கா இல்லையா? ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. ஆனால் அரசியல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் 100 முறை இல்லை, 1000 முறை இல்லை, 1,00,000 தடவை சொல்லணும். ஊரா போய் சொல்லணும், தெருவா போய் சொல்லணும், வீடு வீடா போய் சொல்லணும். நம்புனா தான் ஓட்டே விழுகும். நம்புவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய தெரியாத ஆளுங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அது விஜய தெரியாத ஆளுங்க இருக்காங்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். சினிமா பார்க்காத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கா, அவனுக்கு விஜய தெரியாது. 45-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு கூட்டம் வந்து படம் பார்க்காத கூட்டம் இருக்காங்க, அவெல்லாம் விஜய் யாருன்னு தெரியாது. ஏன் சார் எல்லா காலேஜ் பசங்களுக்கும் வந்து அரசியல் களம்ங்கிறது தெரிஞ்சிருது, ஆனா அவங்களுக்கு அரசியல் அறிவு இருக்காதுங்க. அரசியல்ல யார் இருக்கான்னு தெரியும், உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்குன்னு தெரியும். கம்யூனிசம்னா என்ன தெரியாது, ஆனா கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குன்னு தெரியும். எதுக்கு இந்த கட்சி இருக்குன்னு தெரியாது. பிஜேபிக்கும் திமுகவுக்குமான வேறுபாடு தெரியாதவன் இருக்கான். ரெண்டு ஒன்றும் சொல்றவன் கூட இருக்கான். ரெண்டுமே அதிகாரத்தில், ரெண்டு எல்லாருமே திருடங்க தான் சொல்றவங்களாம் இருக்கான். அரசியல், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு பயண திட்டம் இருக்கிறது, நெடுநாள் மக்களோட கூடிய போராட்டங்கள் இருக்கிறது, நம்பகத்தன்மை உருவாக்குவதற்கு அவங்களுடைய செயல் திட்டம் இருக்கிறது. எளிதில் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எத்தனையோ களப்பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் செய்கிறாங்க? பல வகையான நலத்திட்டங்களையும் ஒரு பக்கம் செய்கிறாங்க. இது தாண்டி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துராது, அது இன்னும் போய் சேராதுன்னு பயந்துக்கிட்டு அவங்க ஏதாவது வாட்ஸ்அப் இருக்கு, டிஜிட்டல் மீடியா நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களா? இப்போ கூட பார்த்துங்க, நான் ஒரு போன வாரம் வந்து திமுகவில் வந்து ஒரு 1250 கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. நாங்கள் மக்கள் நல திட்டங்களை போய் மக்கள்கிட்ட போய் சொல்லணுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ எளிது கிடையாது. மக்கள்கிட்ட போய் நீங்கள் போய் சென்று சேருவது என்பது எளிது கிடையாது. வாட்ஸ்அப்பில் கல்யாண பத்திரிக்கை அனுப்புறதுக்கும் நேரில் போய் கூப்பிட்றதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நேரில் போகும்போது அவன் உறவு முறையை சொல்லி அழைப்பான், ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்தும்பான் இல்லையா? கருவிட்ட சொல்லுவானா? ஓகே, வாட்ஸ்அப்பில் சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். உபசரிப்புங்கிறது ஒன்று இருக்காது இல்லையா டிஜிட்டல் மீடியாவில்?
களத்திற்கு போகாத ஒருவரை தலைவராக மக்கள் ஏற்க மாட்டாங்க. ரசிகர்கள் ஏற்பான். ரசிகர்களின் முதல்வராக வேண்டுமானால் விஜய் இருக்கலாம், மக்களின் முதல்வர் ஆக முடியாது. நீங்க சொல்ற விஷயம் 26 நடக்குதா அப்படிங்கறது 26 தான் தீர்வு சொல்லணும். சீமான் அவர்களுக்கு கட்சி அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. 24லயே அந்த சின்னம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா இருந்தது. விவசாய சின்னம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம பிஜேபி விட டாலண்ட் பண்ணிருவோங்கிறாலே கொடுக்கலங்கிற பாஜக மேல கடுமையான விமர்சனத்தெல்லாம் இப்ப சீமான் வச்சாரு. எப்படியும் நமக்கு தான் அந்த சின்னம்னு சொன்னாரு. அதே மாதிரி விவசாய சின்னம் அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு முன்னேற்றமா இருக்கும்னு நினைக்கிறீங்க 26க்கு? சீமான் அவர்களை பொறுத்தவரையில ஒற்றை நிலைப்பாடு என்கிற கோட்பாடே அவர்கிட்ட கிடையாது. தொடக்கத்தில் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நேர்மாறான நிலைப்பாடு. அதாவது அரசியல் கட்சிகளில் 2 வகை இருக்கு. இப்போ நீங்கள் திமுக என்கிற கட்சி மொழி போராட்டத்தை கையில் எடுத்ததுன்னா இன்னைக்கும் இருமொழி கொள்கை தான் வேணும், மும்மொழி கொள்கை வேணாம் இன்னைக்கு சொல்றாங்களா? 75 வருஷம் ஆச்சு அந்த கட்சி. அப்ப அது மாதிரி அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்புங்கிற ஒரு கொள்கையை நிலைப்பாடா இருந்தாங்களா? இன்னைக்கு திமுக எதிர்ப்புங்கிறத அவங்க நிலைப்பாடா வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்குமே நிரந்தர கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு. அது சரி தவற தாண்டி விமர்சனங்களை தாண்டி. இப்போ பாஜகவுக்கு ஒரு மதவாத கோட்பாடு இருக்கு, காங்கிரஸுக்கு ஒரு மதச்சார்பற்ற கோட்பாடு இருக்கு, கம்யூனிசத்துக்கு ஒரு நிரந்தர கோட்பாடு, முதலாளித்துவம் எல்லா அதிகாரத்தையும் ஒரு இடத்துல குவிக்கக்கூடாது, பணத்தை குவிக்கக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும், ஒரு பொது உடைமை கோட்பாடு இருக்குல்ல. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கோட்பாடு நிரந்தரமானதாக இருக்கு. விடுதலை சிறுத்தைக்கு சாதி ஒழிப்பு தான் கோட்பாடு. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு நிரந்தர கோட்பாடு ஒன்று. மிச்ச விஷயங்கள்ல நடைமுறை சார்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சீமானை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவர் எதெல்லாம் பேசினாரோ அதை பூரா அவர் மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அப்படி மறுக்கிறவங்களுக்கு என்ன நம்பகத்தன்மையில் பிரச்சனை ஏற்படும்? நான் வைகோவுக்கு ஏறத்தாலும் வீழ்ச்சி அங்கே தான் தொடங்குது. திமுக எதிர்ப்பில் தொடங்கினார் அரசியல. எம்ஜிஆர்னு திமுக எதிர்ப்பு தானே. திமுக எதிர்ப்பில் கடைசி வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் பயணம் செய்திருந்தா வைகோவுக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கும். எந்த கட்சி எதிர்த்தாரோ அங்கே கூட்டணி போனார். ஜெயலலிதாவுக்கு எதிராக நடைபயணம் போவார், நடைபயணம் முடிவில் போய் கூட்டணியில் சேர்ந்துருவார். நம்பகத்தன்மையை காலி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கட்சி என்ன ஆச்சு? இன்னைக்கு 3வது பெரிய அரசியல் கட்சியாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அது பின்னடைவு செஞ்சா இல்லையா? கூட்டணி குழப்பங்கள். அப்போ நிரந்தர கோட்பாடு என்று ஏதாவது ஒன்றை பின்பற்றாதவர்கள் அரசியலில் வெல்லவே முடியாது என்பதற்கு கடந்த கால உதாரணம் வைகோ, நிகழ்கால உதாரணம் சீமான். முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சமீபத்தில் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் சார்? அது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஒன்று, முரண்பாட்டுக்கான காரணத்தை யாராவது இந்த வதந்தியை பரப்புகிறவர்கள் அல்லது இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறவர்கள் யாராவது உரிய காரணத்தோடு ஏதாவது சொல்ல கதை எழுதணும் முடிவு எடுத்துட்டேன்னா நல்லா ஜோடிச்சு அழகா பூமிகளோட அலங்காரங்களோட சொல்லணும்ல. இல்லை, சீனியர் மினிஸ்டர்ஸுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது அளவுக்கு மீறியதாக இருக்குது. இப்போது வரைக்கும் அதை இன்னும் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அப்படி ஒரு சில அதிருப்திகள் உதயநிதி பக்கம் இருக்கு. அது பேர் அதிருப்தி இல்லை. கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவர் ஒரு புதிய பாதை போடுறாரு. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்று ஒரு இளைஞர் பட்டம். அதுக்கு முதல்வர் ஒத்துழைக்க மாட்டார். முதல்ல ஒத்துழைக்காமலாம் இல்லை. 2 பேரையும் சரி கட்டுகிற வேலைன்னு ஒன்று இருக்குல்ல. பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் கட்டுகிற வேலைமா இல்லை. அது மாதிரி பழைய ஆட்களையும் நம்ம நிராகரிக்க முடியாது. ஆனால் என்ன திமுகவில் என்ன ப்ளஸ்னா பழைய ஆட்களுடைய அடுத்த வாரிசுகள் தானே உருவாகுறாங்க. இளைய தலைமுறைங்கிறது ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அவரை புறக்கணிச்சா அவர் மகனை தான் கொண்டு வர்றாங்க. இப்போ பொன்முடி போகிற இடத்துல கௌதம சிகாமணிங்கிறவரை கொண்டு வருவாங்க. அது எப்படி அவருக்கு மூத்த தலைமுறை புறக்கணிப்பதில் சேரும்? அது முதல்ல நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைல்ல. அது ஒரு லாஜிக் இல்லாத பாயிண்ட் இது. அதனால் திமுகவை பொறுத்தவரையில் பழைய ஆட்களையும் அவங்க கைவிட மாட்டாங்க. சரி, அப்போ புதியவர்களே உருவாக்குவாங்க. சரி, அப்போ துரைமுருகனுடைய இலாக்கா மாற்றம் எதுக்கானதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ அவர் மேலே பல்வேறு புகார்கள், கனிம வள கொள்ளை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அடுக்கடுக்கான புகார்கள், அமலாக்கத்துறை விசாரணையினுடைய பல சிக்கல்கள்லாம் இருக்குது. சட்ட ரீதியான நடவடிக்கையை நோக்கி அவர் நெருங்குகிறாங்க விசாரணை அமைப்புங்கிறப்ப அது இன்னொரு செந்தில் பாலாஜி பிரச்சனை மாதிரி அவர் உருவெடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த கனிம வளத்துறை தான் பிரச்சனைங்கிறதுனால இடமாற்றி வச்சுருக்காங்க. அப்போது முதல்வருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் எந்த விதமான எந்த பிரச்சனையும் கிடையாது. இது அதாவது திரும்ப இது என்ன சொல்கிறதுனா கட்சி வளர்ச்சியில் 2 பேருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு புதிய கருத்துக்கள் ஏற்படும். இவருக்கு ஒரு கருத்து இருக்கும், அவருக்கு ஒரு கருத்து, இவருடைய அனுபவம் ஒன்று இருக்கும், இவருக்கு ஒரு அனுபவம். அப்படி தான் இந்த நட்பு முரண் தான், பகை முரணாக மாறாது.
நெல்லை அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சமீபத்தில் ஒரு கடிதம் எழுதுனதா மிகப்பெரிய அளவில் பேசுபொருள் வந்தது. அதுலயும் குறிப்பா நயினா நாகேந்திரனை வச்சு நெல்லையில கடந்த 5 வருஷமா 5 முறையா வந்து ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்காரு, இதுல 2 முறை தோற்று 3 முறை ஜெயிச்சாரு, ஒண்ணுமே பண்ணல, ஆனா நெல்லையிலையும் பாளையங்கோட்டையிலையும் இந்த முறை இரட்டையிலே தான் நிக்கணும், இல்லைன்னா நெல்லை அதிமுகவுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இது நயினா நாகேந்திரனுக்கு எதிர்ப்புன்னு பாக்குறதா, அதிமுக பாஜக கூட்டணி ஏதாவது இன்னும் இப்ப வரைக்கும் ஜெல் ஆகலன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு வலிமை மிக்க தலைவராக ஆக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சியாகவும் இருக்கலாம். யாரோட முயற்சியா இருக்கலாம்? அதிமுகவின் முயற்சியாக கூட இருக்கலாம். அது கூட்டணியில இருப்பதனாலேயே கூட இருக்கிறவர்களை வளர்த்து விட வேண்டும் என்கிற எந்த கட்டாயம் இல்லை. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர் அவர் பாஜகவுக்கு வந்து லீடர் ஆயிருக்காரு, ஸ்டேட் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அதை தாண்டி அதிமுக அங்கு தோற்றுக்கொண்டே இருக்கிறது. திமுகவின் கோட்டையாக அது மாறிடுச்சு. பாளையங்கோட்டையில் டிபிஎம், மைதீன் கான், அப்துல் வகாப், வேறு வேறு சக்திகள் உருவாயிருக்காங்க. அப்போ இது இவங்களுடைய ஆதிக்கம் தொடருகிறது அப்படிங்கிறதுக்கு போட்டிக்கு நம்ம இருக்கணும், அதிமுக தான் அந்த இடத்துல இருக்கணும், இது பாஜகவின் கோட்டையாக மாறிவிடக்கூடாது என்கிற அவங்க கட்சியை வளர்க்கணுங்கிறது தான் அவங்க நினைப்பாங்க. கூட்டணியில் இருக்குங்கிறதுக்காகவே தங்கள் தொகுதியெல்லாம் தூக்கி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியெல்லாம் கொடுத்துட்டு கையேற நிலையில் ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாதுல்ல. அதனால் அவரவரான உரிமை தானே. என் கட்சி நல்லா இருக்கணும்னு அதிமுக காரன் நினைப்பானா இல்லையா? அதுக்காக நயினார் நாகேந்திரனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்களா என்ன? அப்போ நயினார் நாகேந்திரனை ஸ்கிப் பண்ணிட்டு நெல்லையில வந்து ஒரு அதிமுக வேட்பாளர் களம் இறக்கிடுவார் எடப்பாடி. ஏன் இறக்க முடியாதா? நிச்சயமா இறக்க முடியுங்களா? அதுக்கு கூட்டணியோ இல்ல மேலிடத்துல பாஜகவோ? நெல்லைங்கிறது ஒரே ஒரு தொகுதி இல்லைல்ல, அது பல தொகுதிகள் கொண்ட இடம். அது அதனால அவர் ஒரு தொகுதியில் நிற்பாரு, இவங்களும் எல்லாத்தையும் இழந்துடக்கூடாதுங்கிறது. இல்ல, அவங்க சொல்றது நெல்லை பாளையங்கோட்டை தொகுதியை தான் அவங்க பர்டிகுலரா சொல்லி அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து சிறுபான்மை ஓட்டுகள் பாஜகவுக்கு கிடைக்காது, நம்ம அதுல வந்து முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல கேட்பாங்க. அது அதிமுக ஒருவேளை அவர் வேறு தொகுதியில கூட போட்டிடலாம்ல. நெல்லை கிடைக்கலன்னா என்ன, வேற தொகுதியில் போய் அவர் போய் ராமநாதபுரத்தில் போய் எம்பிக்கு நின்றாரு நயினார் நாகேந்திரன். அவரோட தொகுதி அது ராமநாதபுரம். அவர் திருநெல்வேலிக்காரர் தானே. அவர் ஜாதியை நம்பி போய் நின்றார், மறவர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. இப்போ ஓபிஎஸ் போய் பலாப்பழ சின்னத்தில் நின்றார்ல, அதுக்கு முன்னோடி யார்? மறவர்கள் ஓட்டு நமக்கு விழுந்துரும் அப்படிங்கிற கணக்கில் போய் நின்றார்ல. அது மாதிரி ஏதாவது தொகுதியை தேர்வு செய்யலாம். அதனால் அது கூட்டணி கணக்கில் வந்து தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. கூட்டணிக்காக எல்லாவற்றையும் மொத்தமாக வாரி கொடுத்து விட்டு இருப்பதுங்கிறது வழக்கம் இல்லையா? ஓகே, எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது பார்ப்போம். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.